Hi friends, வணக்கங்க. புவியியல் டிஎன்சி குரூப் 2, 2A, குரூப் 4, TN8, TNUSRB, மெட்ராஸ் ஹைகோர்ட்டு எல்லாத்துக்கும் பொருந்துங்க. ஜியோகிராஃபியா என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டாங்கன்னா தாலமி அல்லது டாலமி. பழைய வண்டல் படுகையில் உருவான மண் எதுன்னு சொன்னால் பாங்கர். கண்டங்களின் மேற்பகுதி என்னவென்று அழைப்போம்னா சியால். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்திய மக்கள் தொகையின் எழுத்தறிவு விகிதம் என்னன்னு கேட்டாங்கன்னா 74.04%. உப்பு ஏரிகள் எந்த மாநில சமவெளியில் காணப்படுகிறதுனா ராஜஸ்தான், இந்தியாவில். உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டால் 1986. காற்றின் ஈரப்பதத்தை அளக்க பயன்படும் கருவி எதுன்னு கேட்டாங்கன்னா ஹைட்ரோமீட்டர். அதே போன்று விருத்த கங்கா என அழைக்கப்படும் நதி எதுன்னு சொன்னால் கோதாவரி. இது மகாராஷ்டிரா நாசிக்கில் உருவாகுது. காஸ்மாலஜி என்பது எம்மொழி சொன்னால் கிரேக்கம். துணைக்கோள்களே இல்லாத கோள் எதுன்னு சொன்னால் புதன் கிரகம். சிவப்பு கோள் என்பது எது, காரணம் என்ன சிவப்பாக இருக்குன்னு கேட்டாங்கன்னா செவ்வாய்க்கோள் தான் சிவப்பு. செவ்வாய் கிரகத்தில் இரும்பு ஆக்சைடு உள்ளதால் சிவப்பு நிறமாக காட்சியளிக்கின்றது. வெப்பமண்டல இழைப்பயிரான சணல் எவ்வகை மண்ணில் நன்றாக வளர்னா வண்டல் மண். காற்றின் வேகத்தை கண்டறிய பயன்படும் கருவி எதுனா பியோபோர்டு கருவி. தீபகற்பங்களின் தீபகற்பம் என்று அழைக்கப்படும் கண்டம் எதுனா ஐரோப்பா. அதுக்கடுத்து எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியில் இந்தியாவில் முதலிடத்துள்ள மாநிலம் எதுன்னு கேட்டால் குஜராத்து. கம்போடியாவில் அங்கோர்வாட் கோயிலை கட்டிய தமிழ் மன்னன் பெயர் என்ன, 2ஆம் சூரியவர்மன். அன்றைய தினத்தில் முதல்ல சிவபெருமான் விஷ்ணு பிரம்மா கோயிலாக இருந்தால் சொல்லப்படுகிறது. இன்றைய தினத்தில் அது புத்தர் கோயிலாக உள்ளது. உலக மக்கள் தொகை தினம் எப்போதுன்னு சொன்னால் ஜூலை 11. புத்த மதம் வழிபாடு தலத்தை எவ்வாறு அழைப்பேன்னா விகாரா. அதாவது இந்து மதத்தில் கோயில்னு சொல்லுவோம், முஸ்லீம் மதத்தில் மசூதின்னு சொல்லுவோம், கிறிஸ்தவத்தில் என்னன்னு சொல்லுவோம் சர்ச்சில் தேவாலயன்னு. அதே மாதிரி புத்த மதத்தில் விகாரான்னு சொல்லுவாங்க. தென் அமெரிக்காவில் உள்ள பாலைவனம் கலஹாரி பாலைவனம். பூமியின் சுற்றளவு எவ்வளோன்னு கேட்டால் 6371 கிலோமீட்டர். தட்டுக்கள் ஒன்றின் மேல் மற்றொன்று மோதும் போது வளைந்து உருவாகுதுன்னா மடிப்பு மலைகள். காற்றில் நைட்ரஜன் சதவீதம் எதுன்னு கேட்டாங்கன்னா 78.09%. அடுத்தது கிளைமேட் அல்லது கிளைமா என்ற சொல் எந்த மொழியிலிருந்து உருவானதா கிரேக்க சொல் தான். தாய்லாந்து தென்கிழக்கு ஆசியாவின் டேஷ் எனப்படும் அரிசி கிண்ணம். ஆசிய மக்களின் முக்கியமான முதன்மையான தொழில் எதுன்னு கேட்டால் விவசாயம் அல்லது வேளாண்மை. உலகில் அதிகமாக மழை பெய்யும் பகுதி எதுன்னு கேட்டால் மௌசின் ராம். உலகின் உயர்ந்த பீடபூமி எதுன்னு கேட்டால் தீபத் பீடபூமி. யுரேனஸ் என்பது டேஷ் நிறக்கோள்னா பச்சை நிறக்கோள். எவரெஸ்ட் சிகரத்தின் உயரம் என்ன 8848 மீட்டர். 88 நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். வளையங்களை கொண்ட கோள் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா சனி கிரகம். இப்படி இருந்தால் தவறாமல் லைக்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.